வெல்கம் டு தினேஷ் பாலா vlogs. காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆயில் தேவையான அளவு தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்பு இது 3 மட்டும்தான் போடணும். வேறு எந்த ஸ்பைசஸும் போடக்கூடாது. இதோட ஸ்பெஷாலிட்டியே சோம்பு மட்டும் போட்டு செய்கிறது தான். காலிஃப்ளவர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் காலிஃப்ளவர் ஏற்கனவே பாயில்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு மூடி வச்சுருங்க. சௌசௌ காய் கூட்டுக்காகவும் புளி ரசத்துக்காகவும் கரைச்சி வச்சுருக்கேன். சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. இப்போ காலிஃப்ளவர் ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், பொரியல் மாதிரி. இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது சௌசௌ காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கடாய் வச்சுக்கோங்க. நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ குக்கர் பேன் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே சௌசௌ காய் போட்டு நல்லா பெரட்டிட்டு நான் சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா திரும்ப தேங்காய், கொஞ்சமாக பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சீரகம், இது 3ம் சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுங்கள். சௌசௌ காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.